ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனவு மேகம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேர்க்கடலை சாதம் தான் எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை எடுத்து அதை நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்ததாக இருந்தால் அப்படியே எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் இந்த மாதிரி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த பதத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு நீங்கள் நல்லா அப்படியே சிவக்கிற மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க ஒரு அரை நிமிஷம் போல். இப்போது இதில் நம்ம கொஞ்சம் ஒரு எசன்ஸ்க்காக ஜீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பிரியாணி இலை, பட்டை இது எல்லாத்தையும் கூட போட்டு நம்ம அப்படியே நல்லா கச்சகச்சான்னு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு வெங்காயம், பச்சை மிளகாயும் போட்டு அப்புறமா இதையும் நல்லா நீங்கள் பொன்னிறமாக நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இடையில சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நீங்கள் சும்மா கச்சகச்சான்னு அப்படியே கிளறி விட்டிங்கன்னா எல்லாமே நமக்கு நல்லா பாருங்கள் பொன்னிறமாக ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இதையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு ஃப்ரை இப்படி பண்ணிக்கோங்க. அவ்வளவே தான். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ரைஸை இதில் சேர்த்துடலாம். நல்லா சுட சுட சாதத்தை இதில் சேர்த்துக்கோங்க. சாதம் கொஞ்சம் விதையாக இருக்கணும், அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இதை நீங்கள் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்படிக்கா ஒரு கலர், அப்படிக்கா ஒரு கலர், அவ்வளவே தான். நல்லா கிளறி விட்டிங்கன்னா இது நல்லா மிக்ஸ் ஆகிரும். இப்போது நீங்கள் அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலை மிக்ஸை எடுத்து அப்படியே மலைச்சாரல் மாதிரி எல்லா இடத்துலையும் தூவி விட்டுட்டு இப்போ நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க. அப்படியே இந்த சைடு ஒரு பரட்டு, அந்த சைடு ஒரு பரட்டு, அவ்வளவே தான். சும்மா கஜகஜான்னு கிளறி விட்டிங்கன்னா நமக்கு சூப்பரான வேர்க்கடலை சாதம் ரெடி ஆயிரும். ஒரு ஃப்ளேவருக்காக நீங்கள் லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். அவ்வளவே தாங்க. இப்போ கொத்தமல்லியும் தூவிட்டு நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சு சும்மா சாப்பிட்டோம்னா வேறு லெவலான பீனட் ரைஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. வேர்க்கடலை சாதம் இப்படி செஞ்சு கொடுங்க, பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.